ஹாய்! நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் சூப்பரா, ஹெல்த்தியா இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேங்க. எனக்கு நெறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய பெரிய பெரிய தேங்க்ஸ். இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ல நானும் என்னோட 2 1/2 இயர் பாப்பாவும் ஷேர் பண்ணிக்கிட்ட பெயிண்டிங் கதை பத்தி தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு சின்ன ஸ்மால் பேப்பர்ல ஸ்டார்ட் ஆன எங்களோட இந்த பெயிண்டிங் இப்போ ஒரு பிக் மெமரியா மாறிடுச்சுங்க. இந்த வயசுல அம்மா கூட உட்காந்து கையில ப்ரஷ் பிடிச்சி சிரிக்கிற அந்த மொமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ப்ரைஸ்லெஸ்ங்க எனக்கு. ஆக்சுவலி எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை இங்கே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அவங்க சூப்பராக பெயிண்டிங் பண்ணுவாங்க, ட்ராயிங் பண்ணுவாங்க, எழுதுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நீ ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணி சம்டைம்ஸ் நம்ம நினச்சிப்போங்க பெயிண்டிங் பர்ஃபெக்டாக இல்லை, என்ன கையில் ஃபுல்லாக பெயிண்ட்டை ஊற்றிக்கிட்டாங்க, ஸ்கெட்ச் பென் ஃபுல்லாக கையில் வரைஞ்சி வச்சுருக்காங்க, காலில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. பட் ஹானஸ்ட்லி பர்ஃபெக்ஷனை விட கனெக்ஷன் தானங்க முக்கியம். பிகாஸ் இயர்ஸ் லேட்டர் இந்த பெயிண்டிங்கை பார்த்தா கலர்ஸை விட நமக்கு மெமரிஸ் தாங்க மைண்டில் வரும். நீங்களே பாருங்களேங்க எப்படி வரைகிறாங்கன்னு. அந்த சின்ன கைவிரலில் அந்த ரேண்டம் ஸ்ட்ரோக்ஸ், நடுவில் சிரிக்கிறது, கதை பேசுகிறது, எவ்ரிதிங் பிகம்ஸ் அ ஸ்டோரிங்க. அவங்களுக்கு வா ட்ராயிங் பண்ணலாம், வா பெயிண்டிங் பண்ணலான்னு நான் கூப்பிட்டுட்டாலே அவ்வளோதாங்க, அவ்வளோ ஹாப்பியாகிடுவாங்க, பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் சூப்பர்ப்பா, அழகாக வரைஞ்சிருக்கீங்க. அண்ட் ஃபார் அம்மா திஸ் இஸ் நாட் அபவுட் கிரியேட்டிங் அ பர்ஃபெக்ட் ஆர்ட் ஒர்க். இது ஒரு ஜேர்னிங்க. தன்னோட குழந்த எப்படி லிட்டில் பை லிட்டிலாக க்ரோ ஆகுறான்னு அந்த பெயிண்டிங்கோட லைன்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருங்க. பாப்பாவோட பெயிண்டிங், ட்ராயிங்லாம் நான் அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ்லேயே இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறக்காக நான் வீடியோஸ் எடுக்கலிங்க. எங்களோட மெமரிஸ்க்காக சும்மா அப்பப்போக்கி எடுத்து வச்சது. அது இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுனால சும்மா உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேங்க. அதனால தான் ரேஷியோ வந்து ஷார்ட்ஸோட ரேஷியோ மாதிரி இருக்குது. பேரண்ட் அண்ட் சைல்ட் பாண்டிங்கில் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை ட்ராயிங் பண்ணுறது, பெயிண்டிங் பண்ணுறது, சமையல் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுறது, அப்புறம் அவங்களோட டான்ஸ் ஆடுறது, விளையாடுறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க. ஏன்னா இது வந்து அவங்களோட க்ரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன், அப்புறம் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த குட்டி பேபிக்கு இது ஜஸ்ட்டு கலர் ப்ளே மட்டும் இல்லைங்க. இது வந்து அவங்களுக்கு பெரிய விஷயம். அவங்கள பொறுத்த வரைக்கும் பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. உடனே அவங்க டேடி கிட்ட காமிக்கிறது, ஃபோன் பண்ணி அவங்க தாத்தா கிட்ட, பாட்டி கிட்ட ஷேர் பண்ணுறது, அப்புறம் அவங்க சித்திங்கள்கிட்ட காமிக்கிறதுன்னு ஒரே ஹாப்பியாக இருப்பாங்க. ஓ, இது மீனா? எது மவுஸு? ஓ சூப்பர்ப்பா, இது மவுஸ், இது மீனா? அழகாக வரைஞ்சிருக்கீங்க. அது என்னது? மூக்கா? சூப்பர். ஓ அங்கேயா? ஆமாடா, தீபாவளி வீட்டில். சின்ன வயசில் 1 இயர் இருக்கிறப்பெல்லாம் அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. 1 இயர் வரைக்குமே நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. 1 இயருக்கு மேலே வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போலாம் என்ன பண்ணுவேன்னா, கதை சொல்லி ஃபீட் பண்ணுவோம். அப்போ வந்து நல்லா சாப்பிட்ருவாங்க. ஸோ இப்போ வரைக்குமே நம்ம கதை சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்க பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஸோ அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்கள நம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீன் டைம், டிவி அதெல்லாம் காமிக்கிறது இல்லைங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப எனக்கு வந்து கை கொடுத்தது இந்த பென்சில், பென், பேப்பர், ஸ்கெட்ச் புக்ஸ், ஸ்கெட்ச் பென்ஸ் இதெல்லாம் தாங்க. அதை வச்சு சும்மா நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டே ஏதாச்சும் வரைகிறது, எழுதுறது, அந்த மாதிரி பண்ணால் போதும், அவங்க ஃபுல் ஜாலியாக ஆயிடுவாங்க.
இன்றைக்கி இருக்க இந்த பிஸி லைஃப்பில் இப்படி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதானங்க ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டாய்ஸ் வேண்டாம், ஒரு ஒரு ரொம்ப பெரிய ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்லாம் இல்ல. கொஞ்சம் டைம், கொஞ்சம் பேஷன்ஸ், அப்புறம் நிறைய லவ் போதுங்க. நம்ம வந்து சூப்பரா வச்சுக்கலாம் அவங்கள. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்க என்ன பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன வரைகிறாங்க, என்ன எழுதுறாங்கன்னு நமக்கு முக்கியம் இல்லையே. அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு தான் முக்கியம். அவங்க ஹாப்பியாக இருந்தால் போதும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற பெயிண்டிங்லாம் ஓகேன்னு தோணலாங்க. பட் பிஹைண்ட் தட் அதில் வந்து ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் இருக்குது, சைல்டோட க்யூரியாசிட்டி இருக்குது, அம்மாவோட லவ் இருக்குங்க. நான் நிறைய ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேங்க, அதையும் செக் பண்ணி பாருங்கள். போக போக நல்லா வீடியோ எடுத்துகிட்டு நல்ல கிளாரிட்டியோட உங்கள் எல்லாரையும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மீட் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெரி வெரி குட். பாப்பா வரைஞ்சது சூப்பராக இருக்கு. ஸ்டார் போட்டியா? ஓகே.